நேத்து நைட்டு டின்னருக்கு பொங்கல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்க வீட்ல சாப்பிடுறது பச்சரிசி தான். அதிலயே எதுக்கு பொங்கல் பண்ணிக்கிட்டேன்ட்டு குதிரவாலி அரிசியில பண்ணியிருந்தேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணணும். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் பாசிப்பயிறு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்றதுனால டேஸ்ட் நல்லாருக்கும். இது கூடவே கொஞ்சமா கல்லுப்பு போட்டு 4, 5 தடவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா? இதுக்கு நான் 7 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த மில்லட்ஸ்ல பொங்கல் பண்ணாலும் சரி, 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 8 விசில் கிட்ட வச்சு எடுத்திருந்தேன். குக்கர் ஓப்பன் பண்றப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா 5 மினிட்ஸ் ரெஸ்ட் குடுத்தா நல்லாவே கெட்டியாயிடும். தாளிப்புக்காக கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு, முந்திரி பருப்பு, பொடியா நறுக்குன இஞ்சி, அது கூடவே மிளகு, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு, சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு கருவேப்பில ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொங்கல்ல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவ கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும்.